வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். வாங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்துடலாம். க்ளாசரி ஐட்டம் தாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வீட்டில் கொஞ்சம் பொருள்லாம் தீர்ந்துருச்சு. சரி, தேவையான பொருள் மட்டும் லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு நானும் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்க என்னென்ன வாங்கிக்கிறேன்னு பார்க்கலாம். சுண்டல் வந்து 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேங்க. கருப்பு சுண்டல், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு 1/4 கிலோ வாங்கிட்டேன். உளுத்தம்பருப்பும் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஜீரகம் வந்து ரேட் குறைஞ்சிருக்காமா, 1 கிலோ 500 ரூபா வந்துருச்சாட்டுக்குது. நான் ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன் ஜீரகம். பொட்டுக்கடலை 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஜனதா அப்பளம் 1 வாங்கியிருக்கேங்க, மீடியம் சைஸு. மீன் மேக்கர் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிட்டேன். காலம் அரையான்னு தெரியல, 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து இட்லி அரிசிங்க, 1 கிலோ. இது சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால 2 கிலோ வாங்கியிருக்கேன், சாம்பிளுக்கு ஆக்கி பார்க்கலான்ட்டு. இது வந்து பாஸ்தாங்க, ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பாஸ்தா வாங்கியிருக்கேன் 1/2 கிலோ. பில்லுங்க, அது பில் பாருங்கள், 1340 ரூபா வந்துருச்சு. நான் மறுபடியும் காட்டுறேங்க பில்லு. இது வந்துட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக விளக்கு எண்ணெய் இது நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேங்க. 200 மில்லி பாட்டிலுங்க, 40 ரூபா வருது. பெனாயில் வந்து 1 பாட்டில் வாங்கிட்டேன். நைசால் வந்து சின்ன பாட்டில் 1. பெனாயில் பெருசு வந்து 50 ரூபா வருதுங்க அந்த பாட்டிலு. நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். நைசால் வந்து சின்னது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு சோப்பு பாருங்கள், துணி துவைக்கிற சோப்பு. பொன்வண்டு தான் சர்ஃபெக்சல் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் பொன்வண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான், நல்லா தான் இருக்கும். 10 ரூபா 2 வாங்கிட்டேன். பவர் சோப்பு பச்சை கலர் 1 வாங்கியிருக்கேங்க. ஷாம்பு வந்து சரமா வாங்கிட்டேன். சரமா வாங்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாகும்னு சொல்லிட்டு சரமா வாங்கிட்டேன். கல்லுப்பு 1 கிலோ வாங்கிட்டேங்க. ஃப்ரைடேனா கல்லுப்பு வாங்குறது ரொம்ப நல்லது. அதனால் கல்லுப்பு 1 கிலோ, தூளுப்பு 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். மிளகுங்க, மிளகு வந்து 50 கிராம் 45 ரூபா நினைக்கிறேன், 45 ரூபா. மிளகு வாங்கி பவுட்ரு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிஎஸ்ஆர் கல்லெண்ணெய்ங்க, இதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கறி மசாலா 50 கிராம், சிக்கன் மசாலா 50 கிராம், சாம்பார் பொடி 50 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. வீட்டில் பெரும்பாலும் அரைச்சிக்குவேன், இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கோல்கேட் சால்ட் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு சின்னது வாங்குறத விட 100 கிராம் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்கும், பணம் கொஞ்சம் சேவ் ஆகும். இது வந்து 76 ரூபா போட்டிருக்குங்க எம்ஆர்பி. இருங்க, நான் தூரத்தில் காட்டுறேன், தெரியும். 76 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இது 1 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, 75 ரூபா போட்டிருக்காங்க. ஹோல்சேல் ரேட்டில் வாங்கும்போது 1 ரூபா 2 ரூபா நம்ம மிச்சம் முடிக்கலாங்க. அதனால் நம்மக்கிட்ட என்ன பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு போய் ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது நமக்கு 1 ரூபா 2 ரூபான்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 50 ரூபா 100 ரூபா பக்கம் கொஞ்சம் சேவ் ஆகுங்க. 75 ரூபா போட்டிருக்குது கோல்கேட் சால்ட்டு. நீங்கள் எப்படி மளிகை பொருட்கள் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, அடுத்தது துர்கா சேமியா. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேமியானா, அதனால் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடல மாவுங்க, பஜ்ஜி போண்டா ஏதாவது செய்கிறதுக்கு இல்லை குருமாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு 1/2 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த 2 பிஸ்கெட்டும் டாக் வளர்த்துறோம், டாகுக்கு பிஸ்கெட் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குது டாகுக்கு, அப்பப்போ வச்சுருந்து ஒரு 2 போடுவோங்க. அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு மிட்டாய் கொடுத்துட்டாங்க கடைக்காரங்க. சரின்னு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பாருங்கள் ஃபெவிகால் வந்து 10 ருபீஸ். இது பாப்பாங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் செய்ய வேணும்னு சொல்லி கேட்டாங்க. தலைவலி தைலம் ஒரு 2 வாங்கிட்டு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லி. இது வந்து டேப்புங்க. இந்த டேப் வந்துட்டு 5 ருபீஸ் தான் வருது. ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும், கலராக இருக்குது. பாப்பாங்க 3 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு கலர் ஷீட் கேட்டாங்க, அதனால் வந்துட்டு எல்லா கலர்லேயும் ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறதுனால எதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. சரி, அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எதாவது செய்வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் காலையில் போனதுனால கடையில் வந்துட்டு மளிகை கடையில் இந்த 2 கிராஃப்ட் பொருள் தான் இருந்தது, 2 வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன். வாங்க அப்படியே பொருளை பார்க்கலாம்.
இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து எல்லாம் ரீஃபில் பண்ணி கரெக்டாக கொட்டி வைக்கணும் அந்தந்த பாட்டிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லிஸ்ட் எழுதி வாங்கும் போது நமக்கு வந்து என்ன தேவை என்ன தேவையில்லைன்றதும் தெரிய வரும். லிஸ்ட்டும் பாருங்கள் காட்டுறேன். மொத்தமாக எல்லாம் சேர்த்து இப்போ இங்கே இருக்கிற பொருள் மட்டும் எல்லாம் சேர்த்து 1340 ரூபா பில் வந்திருக்குங்க இன்றைக்கி நிலவரப்படி. நீங்களும் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா பொருளுமேங்க. இந்த சைடு பருப்பு ஐட்டம், இது உப்பு, இதில் வந்து மிளகாய் புளி இதை மட்டும் வாங்கலை, சோம்பு இருக்கிறதுனால சோம்பு வாங்கலை. இதெல்லாம் தவிர்த்து மீதி எல்லா பொருளும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.